புதுச்சேரி முதலியார்பேட்டை வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலை மிரட்டல் விடுத்த 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் VOC வீதியை சேர்ந்தவர் ரமேஷ். நேற்று அதிகாலை 3:30 மணி அளவில் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் முகத்தில் துணி கட்டிக்கொண்டு பைக்கில் வந்து இவரது வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். பெட்ரோல் குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் ரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளியே வந்து பார்த்தபொழுது பெட்ரோல் குண்டு வெடித்து தீ எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒருவர், உங்கள் குடும்பத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து ரமேஷ் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அவர்கள் அப்பகுதியில் உள்ள கவிக்குயில் தெருவை சேர்ந்த திலீப், சூர்யா மற்றும் ஒருவர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பயணிகளை விரைவாகவும் சுலபமாகவும் இலக்கை அடைய செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட யூனியன் டாக்ஸி மொபைல் செயலியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டார். புதுவை தமிழ்ச்சங்கம் வளாகத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக விழாவில் யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசப், பாண்டி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்துரு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள், இந்த மொபைல் செயலி இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கும். உலகம் முழுவதும் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஓட்டுநர்களிடமிருந்து அதிக கமிஷன் வசூலித்து வருகின்றன. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட்டுநர்களின் உழைப்பில் இருந்து அந்நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றன. எதையும் இலவசமாக செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் நியாயமான கட்டணமே வசூலிக்கப்பட வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது டாக்ஸிகளுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தொடக்கம்தான். எதிர்காலத்தில் ஆட்டோ உள்ளிட்ட பிற வாகனங்களுக்கும் இதுபோன்ற செயலிகள் உருவாக்கப்படும். இதற்கு எங்களுடைய முழு ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என பேசினார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் இவர் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் முசியானந்த், தேர்தல் பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்பொழுது சசிபாலனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் சசிபாலனின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்காலில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் மகரந்த் மாதவ் காங்க்ரோக்கர் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது, வரும் 19ஆம் தேதி 12வது பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளை சார்ந்த 225 இளங்கலை மாணவர்களும் 33 முதுகலை மாணவர்களும் மற்றும் 30 ஆராய்ச்சி மாணவர்களும் பட்டங்களை பெற உள்ளனர். கடந்த கல்வியாண்டை பொறுத்தவரை மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஒரு அங்கமான தேசிய தொழில்நுட்ப கழக நிறுவன தரவரிசை கட்டமைப்பு சார்பில் வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலில் தேசிய தொழில்நுட்ப கழகம் புதுச்சேரியானது நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களில் பொறியியல் பிரிவில் 99வது இடத்தை பெற்றுள்ளது. NIT புதுச்சேரி வளாகத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி நிறுவுவதற்கு மத்திய அரசின் அனுமதிக்கு காத்திருப்பதாகவும், விரைவில் கோஸ்டல் என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் உள்ளிட்ட பல்வேறு புதிய பாடப்பிரிவுகள் கொண்டு வருவதாக மத்திய அரசின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதாகவும், அடுத்த கல்வியாண்டில் 2027-28 தொடங்கப்படும் என்றார். NIT புதுச்சேரி கல்வி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த இளங்கலை அறிவியல் மற்றும் கல்வியல் 4 ஆண்டு பாடப்பிரிவு துவங்கியுள்ள நிலையில் இந்த பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் தேசிய திறனாய்வு நிறுவன தேர்வில் வெற்றி பெற்றால் மேல்நிலை கல்வி ஆசிரியர்களாக பணியாற்ற முடியும் என தெரிவித்தார். NIT புதுச்சேரி வளாகத்தில் முதற்கட்ட கட்டுமானங்கள் அடுத்த மாத இறுதியில் முடியும் என எதிர்பார்ப்பதாகவும், 2வது கட்டுமான திட்டங்களில் இளங்கலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், முதுநிலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், சமுதாய கூடம் போன்றவை இடம்பெறும் என்றார். கோட்டக்குப்பம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நகராட்சி பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சொற்ப ஊதியத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் PF மற்றும் ESI தொகையை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் முறையாக செலுத்தவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடம் சம்பந்தப்பட்ட நிறுவனம் நகராட்சி ஆணையர் இன்று வரை பேச்சுவார்த்தை செய்யவில்லை என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கோட்டக்குப்பம் நகராட்சியின் பல வார்டுகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
குறிப்பாக புனித ரமலான் மாதம் தொடங்கவுள்ள நிலையில் ஊர் பகுதிகளில் சுகாதாரம் பாதிப்படைவது பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 40 நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் தவக்காலம் இருந்தார். அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. தவக்காலம் இன்று துவங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள். இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர். தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் துவங்குகிறது. அப்பொழுது சிலுவையின் பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. திருப்புவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் கிராமம் வடிகால் வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமம் வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகர் பாலம் அருகே பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு 26,90,000 ரூபாய் மதிப்பில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் தணிகாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பணிகளை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக 3 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ், நேரு உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதிய பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள அனுபவ வித்யாஸ்ரம் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே.டி. ஆறுமுகம் தலைமை அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் முதலியார்பேட்டை காவல்துறை வட்ட ஆய்வாளர் கண்ணன், தொழிலதிபர் புவனேஸ்வரன், தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன், புதுவை விளையாட்டுக் கழக செயலாளர் ஸ்டாலின் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். 2025-26ஆம் ஆண்டு பள்ளி மற்றும் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழ்களும் அளித்து கௌரவப்படுத்தினார். இதில் திரளான பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் ஃபிட் ஃபீஸ்ட் 26 என்ற பெயரில் நடைபெற்றது. பள்ளி நிர்வாகி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் டாக்டர் வனிதா பாஸ்கர் முன்னிலை வகித்தார். புதுவையின் முன்னாள் துணை இயக்குநர் முனுசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிந்து வண்ண வண்ண கொடிகளை ஏந்தி அணிவகுத்தனர். மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை பள்ளியின் நிர்வாகி பாஸ்கர் மற்றும் புதுவையின் முன்னாள் துணை இயக்குநர் முனுசாமி ஏற்றுக்கொண்டு பலூனை பறக்கவிட்டு ஒலிம்பிக் தீப்பந்தத்தை ஏந்தி விழா இனிதே துவங்கப்பட்டது. பள்ளியின் மழலையர் மாணவர்கள் பாரம்பரிய மற்றும் அறிவு சார்ந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஃபார்மர் ரேஸ், ரெயின்போ ரேஸ், டிராபிக் சிக்னல் ரேஸ், பலூன் ரேஸ், பேலன்சிங் ரேஸ், மேக்ரோலின் டிராபிக் ரேஸ், எலக்ட்ரிக் ரிங் ரேஸ், ஹனி பீஸ் ரேஸ் போன்ற புதுவிதமான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர். போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இறுதியாக அதிக புள்ளிகளை பெற்ற வாகை சுடி அணிக்கு கோப்பையை பரிசாக அளித்தனர். விழாவில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.